வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கம்பிராசா சேதுராணி 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் செம்மணி மனித புதைகுடியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தில் நாளை 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு அமைதியான முறையில் ஒரு உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் இன்று உத்தேசித்துள்ளோம். இந்த போராட்டமானது செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கும் எலும்பு கூட்டுகளுக்கும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கான எலும்பு கூடுகள் அங்கு தோன்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வளவு காலமும் இலங்கை அரசாங்கம் எங்களது போராட்டத்திற்கு ஆதாரமில்லை என்றுதான் இன்று எங்களது போராட்டத்தை இழுத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது அங்கு தோன்றப்படும் எலும்பு கூடுகள் அனைத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் அந்த எலும்பு கூட்டுக்கும் ஆதாரம் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதில் தோண்டப்பட்டிருக்கும் எலும்பு கூடுகளில் 1 மாத குழந்தைகள், 3 மாத குழந்தைகள், பாடசாலைக்கு சென்ற பிள்ளைகள், அவர்களுடைய புத்தக பைகள், அவர்களுடைய சூப்பி போத்தல்கள், பிஸ்கெட் பைகள், பொம்மைகள் என இன்று அனைத்தும் இன்று தோன்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை எதுவும் பழுதடைந்ததாக அது காணப்படுவதில்லை. மனிதர்களின் எலும்பு கூடு என்பதால் அந்த சதைப்பிண்டங்கள் அழிந்து எலும்பு கூடுகள் அதில் உயிர்ப்புடன் விளைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்று தேடிக்கொண்டிருக்கும் எங்களது ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்ன நடந்தது, அவர்களுக்கான நீதி வேண்டும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வேண்டும் என்று பலமுறை இன்று 17 வருட காலமாக நாங்கள் புழுதி வெயில் மழை பாராமல் 8 மாவட்ட உறவுகளும் தங்களது உறவுகளை தேடிக்கொண்டிருப்பது இந்த சர்வதேசம் மட்டுமல்ல, இந்த உலகமே அறிந்த உண்மையாகும். இன்று இந்த உலகம் அறிந்த உண்மையிலே நாங்கள் இன்று இந்த இலங்கை அரசிடம் கேட்டு நின்ற எங்களது போராட்டம், இந்த உலக பொறுமுறை என்று ஒன்று தேவையில்லை. இந்த உலக பொறுமுறைக்குள் எதுவிதமான ஒரு ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் இந்த சர்வதேச பொறுமுறையை நாடி எங்களது உறவுகளுக்கான நீதி வேண்டி நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களது போராட்டத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இன்று செம்மணி புதைகுடி மட்டுமல்ல, இன்று வடக்கு கிழக்கில் பல வகையான புதைகுழிகள் இன்னும் தோண்டப்பட இருக்கின்றன, இப்பவும் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சார்பாக இந்த திருகோணமலை சம்பூரிலும் இன்று புதைகுழி ஒன்று தோண்டப்பட்டிருக்கின்றன. இன்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் நிலை மதிக்கத்தக்க உயிர்கள். எங்களது உயிர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு நீதி வேண்டும், அவர்கள் எங்களுக்கு உயிருடன் வேண்டும், அவர்கள் இன்றும் உயிருடன் ஒப்படைத்தவர்கள் தான் என்று நாங்கள் இன்று ஓலமிட்டு அழுது குளறி எங்களுடன் கூட இருந்த எங்களது உறவுகள் 350க்கு உட்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். என்றும் அன்றும் நாங்கள் தேடிக்கொண்டிருப்பது எங்களது உயிர்மிக்க விலை மதிக்கத்தக்க உயிர்கள். அதை நாங்கள் இன்று செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கும் இந்த எலும்பு கூடுகள், தோண்டி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த எலும்பு கூடுகள் இன்று சான்றாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இன்று இறுதி யுத்தத்தின் போது இனத்தையை உடுத்து நிற்பதற்கு மட்டுமல்லாமல் இந்த தோண்டப்பட்டிருக்கும் எலும்பு கூடுகள் இன்னும் எவ்வளவு இடத்தில் தோண்டப்பட இருக்கின்றதோ, எங்கெங்கு தோண்டுவார்களோ, யாரை தோண்டி எடுப்பார்களோ என்ற ஒரு மன உளைச்சலுக்கு என்று எங்களது தாய்மார்கள் ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த 60வது கூட்டத்தொடரில் நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்டு நிற்கின்றோம். அந்த கூட்டத்தொடருக்கு வரும் அனைத்து உலக நாட்டுகளிடம் கேட்டு நிற்கின்றோம். எங்களது உறவுகளுக்கு என்ற உண்மைக்கு சான்றாக இன்று செம்மணியில் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த எலும்புக்கூடுகள் ஒரு சாட்சியாகும். அந்த எலும்புக்கூடுகளை சர்வதேச நியம முறைப்படி விசாரித்து அந்த எலும்புக்கூடுகள் யாருடையது என்று அதை பாதுகாத்து எங்களுக்கான தீர்வை பெற்று தர வேண்டும். எங்களுக்கான தீர்வு சர்வதேச தீர்வு. அதை விட்டு நாங்கள் இன்று இந்த அம்பாறை மாவட்டத்திலும் தொடர இருக்கும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து உறவுகளும், அனைத்து மீனவ சங்கம், அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மத குருமார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அனைத்து பாதிக்கப்பட்ட உறவுகளும் எங்களது இந்த போராட்டத்துக்கு கரம் கொடுத்து எங்களது நீதியை பெற்றுத்தர முன்தர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.